உக்கடம் திட்டப்பகுதி கிரீன் கார்டன் இந்த பகுதியில் 352 வீடுகள் இங்கே இருக்குது. மொத்தம் வந்து இதில் 17 பில்டிங், கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷமாச்சு இந்த பில்டிங் நமக்கு வழங்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பராமரிப்பு வந்து தோய்வாக தான் இருந்தது. நிறைய சேதாரம், ரொம்ப பாதிப்பாக இந்த மக்கள் அவதிப்பட்டு இருந்தாங்க. கடந்த 2007 உக்கடம் வின்சென்ட் ரோடு அப்படிங்கிற ஹவுசிங் யூனிட் இடிந்து விழுந்து 13 பேர் இறந்தாங்க, பல பேர் காயமடைந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துல உக்கடம் வின்சென்ட் ரோட்ல 352 குடியிருப்பு வாசிகளுக்கு வீடு கட்டி கொடுத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுத்தாங்க. இது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வியல் மேம்பாட்டு வாரியத்துக்கு கீழே வந்து இது செயல்பட்டு வருது. கடந்த 10 ஆண்டு காலமாக எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இங்க வந்து செய்யவில்லை. பின்னாடி வந்து செப்டிக் டேங்க் வந்து பொங்கி வழிகிறது, மேல் தளத்துல வந்து டேங்க் நடந்ததுன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி வீட்டுக்குள்ள வரும். ஓவர்ஃப்ளோ வீட்டுக்குள்ள வரும்போது கிச்சனுக்குள்ள யாருமே எந்த லேடிஸுமே போக முடியாத நிலைமையெல்லாம் இருந்தது. நம்ம பல வகையிலும் வந்து இந்த ஆளுகின்ற தமிழக அரசுக்கு இந்த நிர்வாகத்தின் சார்பாக, எங்களுடைய சார்பாக, வாழக்கூடிய இந்த மக்களுடைய சார்பாகவும் நாங்கள் பல கோரிக்கைகளை வச்சிருக்கிறோம், கொடுத்துருக்கிறோம். பல கட்ட போராட்டங்கள், பல கட்ட காத்திருப்பு ஆர்ப்பாட்டம் எல்லாம் வந்து நாங்கள் வந்து நிர்வாகத்தின் சார்பாக வந்து கிரீன் கார்டன் குடியிருப்பு சார்பாக நாங்கள் அறிவிச்சிருந்தோம். எல்லாம் அறிவிச்சு அதோட எதிரொலியாக வந்து இப்போ கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு வந்து அமைச்சர் வந்திருந்தாரு. துணை முதலமைச்சர் இங்கே கோவை வருகை போது கிரீன் கார்டன் குடியிருப்போர் சங்கமும் நண்பர்கள் குழுவும் எல்லாம் வந்து மனு கொடுக்கப்பட்டது. அந்த மனுவின் எல்லாம் பார்த்து ஆய்வு மேற்கொண்டு 1,15,00,000 ரூபாய் எஸ்டிமேட் ஒதுக்கப்பட்டதுன்னு சொல்லி அதிகாரி தரப்பிலும் தெரிவிக்கப்படுகிறது. அதுக்கான வேலைகள் வந்து மிகவும் சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இதனால வந்து மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. இப்போ வந்து மேல்நிலை தொட்டி சரி பண்றாங்க, கழிவுநீர் பைப்புகளை சுத்தம் பண்ணிட்டு இருக்க புது பைப் மாத்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மறுபடியும் ஒயிட் வாஷ் வண்ணப்பூச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இப்போ கீழேயும் இப்போ வேலை செய்யறதுக்கு ஃப்ளோர்லையும் வேலை செய்யறதுக்கு உண்டான பணிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். முதல்ல வந்து சேம்பர் வந்து பழைய எஸ்டிமேட் படி வந்து 1 அடி 2 அடி கீழே இருந்தது. இப்போ புதிய எஸ்டிமேட் படி 2 அடிக்கு மேலே வந்தாச்சு. ரோடு டெவலப் பண்ணுவோம் இப்போ மேலே வந்துருச்சு. அதனால இன்னும் கொஞ்சம் சேம்பர் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு இன்னொரு 10 வருஷத்துக்கு வரும். இதுக்கு முன்னாடி அந்த எல்லா பில்டிங்லயும் அந்த நீர் கசிவு ரொம்ப வெளியவே தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ அதுக்கு வந்து மேலே வந்து கம்ப்ளீட்டா எல்லாம் டேங்க் எல்லாம் கழட்டி மறுபடியும் எல்லா அந்த இதை பூரா பூச்சியெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் வந்து நீர் வந்து கசியாத மாதிரி உள்ள கெமிக்கல் எல்லாம் போட்டு மறுபடியும் புதுசாக ஒரு பூச்சி பூசி மறுபடியும் ரீஃபிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. பணி ஆரம்பிச்சு 1 மாசம் ஆச்சு. 20-21 தொழிலாளர்கள் வேலை செஞ்சுருக்காங்க. பணிகள் முடியணும்னா இனி ஒரு 3 மாசம் 2 மாசத்துக்குள்ள முடியலாம். நம்ம எதிர்பார்க்கறது 2 மாசத்துக்குள்ள, ஆனால் ஒரு 3 மாசம் ஆகும்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய வேலைகள் இருக்குது, பாதிப்பு அந்த மாதிரி பாதிப்புகள் கட்டடத்துக்கு இருக்குது. மொத்தம் வந்து 17 பில்டிங்கில் இப்போ வேலை வந்து ஜரூராக நடந்துட்டு இருக்குது. மக்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. மற்றபடி வேலைகள் பார்த்தீங்கன்னா ஜரூராக நடக்கணுங்கிறது இந்த மக்களுடைய ஒரு இதாக தான் இருக்குது. குடியிருப்பு வாசிகள் நீங்க சங்க நிர்வாகி உங்கள்கிட்ட வந்து வேற எதுவும் கோரிக்கைகளும் கொடுக்குறாங்களா? கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அதையும் நிவர்த்தி செஞ்சுட்டு இருக்கிறோம். என்ன மாதிரியான கோரிக்கைகள்? அதாவது வெளி வேலை இருக்கு பாருங்க, மொட்டை மாடி பில்டிங் கட்டடத்துக்கு பின்னாடி முன்னாடி வந்து வெளி சைடு வெளிப்புறம் கம்ப்ளீட்டா வந்து அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு. உள்புற வேலைகளை மட்டும் வந்து யாரு செய்யணும்னா யாரு குடி இருக்காங்களோ அவங்க தான் பண்ணணும். அது சில பேர் வந்து அது எங்களுக்கு வந்து நீங்க உள்ள வந்து நீங்களே செஞ்சு கொடுங்கன்னு நல்லா சொல்றாங்க. அது வந்து அரசாங்கம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வெளிப்புற வேலை மட்டும் தான் செய்ய முடியும். குடியிருக்கிறவங்க ஆமா உள்ள குடியிருக்கிறாங்கன்னா அவங்க தான் அதை பாத்துக்கணும். தளம் உடையிறதோ இல்ல பாத்ரூம் உடையிறதோ இல்ல பைப் உடையதோ அவங்க தான் பாத்துக்கணும். என்னென்ன பணிகள் சார் இப்போ இதுக்கு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க? வெளியே அந்த பைப் லைன் எல்லாம் டேமேஜ் ஆன பைப் லைன் எல்லாம் ரிப்பேர் பண்றாங்க. அதாவது சாயில் வேஸ்ட் வருது டாய்லெட்ல இருந்து வெளியே வருது இல்லையா, அந்த பைப் வெளியே அவுட்டர்ல மட்டும்தான். அந்த பைப்பு தண்ணி பைப்பு கீழே இருந்து தண்ணி மேல போகுது இல்லையா, போர் வாட்டர், அந்த இது. அப்புறம் மேல டேங்க் எல்லாம் உடஞ்சு போன டேங்க் எல்லாம் மாத்திட்டு அது செடியெல்லாம் முளைச்சிருக்கு இல்லையா, அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பிளாஸ்டிக் வேலை முடிச்சுட்டு அந்த டேங்க்லாம் சுத்தம் பண்ணி திரும்ப ரீஃபிட்டிங் பண்றது. அதுக்கப்புறம் வந்து அந்த டேமேஜ் ஆன எல்லாம் சுரண்டி இது பண்ணிட்டு பிளாஸ்டிங் பண்ணி கலர் வாஷ். இப்போ வரைக்கும் எவ்வளவு பணிகள் சார் முடிஞ்சிருக்கு? நீ ஒரு 65-70% முடிஞ்சிருக்குங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஆமா. எவ்வளவு நாட்களுக்கு சார் இந்த பணிகள்? இந்த மந்த் எண்டுக்குள்ள முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி இருக்குது.